ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த ஃபிலிம் புது யூடியூப் சேனல். நம்ம சின்ன வயசில் ஸ்கூல்லலாம் படிக்கும்போது எக்ஸாம் பேட்லேயோ இல்லை நம்ம நோட் புக்லேயோ நம்ம விஜயோட ஃபோட்டோவை ஒட்டியிருப்போம். அப்போல்லாம் டீச்சர் வந்துட்டு பிளட்டி ராஸ்கல் எதுக்கட விஜய் ஃபோட்டோ ஒட்டியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டிக்கி மேலேயே குச்சி எடுத்து அடிப்பாங்க. பட் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா கவர்மெண்ட் ஸ்கூலோட ஹெச்எம் ரூம்லேயுமே விஜயோட ஃபோட்டோவை ஃப்ரேம் போட்டு செவுத்தில் ஒட்டி வச்சுருக்காங்க. ஸோ இது எப்படிப்பட்ட ஒரு சாதனை தெரியுங்களா? விஜயோலுக்கு இது எப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய சாதனைங்க. 1992 தான் விஜய் அவர்கள் கதாநாயகனாக நடித்த முதல் படம் வெளியாகுது. அந்த டைம்லலாம் விஜய் அவர்கள் யோசிச்சிருப்பாரா என்னமோ தெரியலிங்க. தன்னோட படம் எதிர்காலத்தில் எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் ஃப்ரேம் போட்டு தன்னோட ஃபோட்டோவை மாட்டுவாங்க அப்படின்னு விஜய் அவர்கள் கண்டிப்பாக எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. ஆனால் விஜயோட தந்தை கரெக்டாக தாங்க வச்சிருக்காரு பேர், நாளைய திருப்ப. விஜய் அப்படின்ற பேருக்கு இன்னொரு அர்த்தம் என்னன்னா வெற்றி. அந்த வெற்றிக்கு ஏற்ற மாதிரி தாங்க மனுஷன் தொட்டதெல்லாம் வெற்றி அடைஞ்சிக்கிட்டே போயிட்டு இருக்கிறாரு. என்ன ஒரு வருத்தம் அப்படின்னா, இவர் வெற்றி அடைஞ்சாலும் ஒரு சில கூட்டம் கதறது நிப்பாட்டவே மாட்டேங்கிறானுங்க. அவனுக்கு இது ஒரு ஆனந்தம். நேற்று கூட நாம் தமிழர் கட்சியோட தலைவரான செந்தமிழன் சாமான், இந்த சாமான் பக்கத்தில் செந்தமிழை சேர்த்ததுக்கு மன்னிச்சுக்கோ. இந்த நாயினாலையும் இவனோட தம்பி சாட்டையினாலையும் தான் இந்த கட்சி அழிஞ்சுக்கிட்டு வருதுன்னு இவனுங்களுக்கே தெரியும். பட் அப்படி இருந்துமே வாயை வச்சுட்டு சும்மா இருக்காம நேற்று மேடையில் விஜய் அவர்களை பற்றி வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசி வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு இந்த சாமான். இனி ஜென்மத்துக்கு இவங்களால கவுன்சிலராக கூட ஆக முடியாத அளவுக்கு இந்த விஜய் பண்ணிட்டானே அப்படின்ற ஒரு வன்மத்தில் பப்ளிக்காக மேடை போட்டு அழுதுட்டு இருக்கிறாரு நம்ம சாமான். சரி விடுங்க, இவனை பற்றிலாம் பேசி எனக்கும் டைம் வேஸ்ட்டு, உங்களுக்கும் டைம் வேஸ்ட்டு. கடந்த ஒரு 100-150 வருஷங்களாகவே அரசு பள்ளிகளில் மாணவர்களுக்கு தேவையான ஒழுங்கான கழிப்பறை வசதி, வகுப்பறை வசதி, இந்த மாதிரி எந்த ஒரு அடிப்படை தேவைகளுமே செஞ்சு கொடுக்காம தான் எல்லா கவர்மெண்ட்டுமே ரன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பட் இப்போ தாவேக அரசு வந்ததுக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கவர்மெண்ட் ஸ்கூலையுமே இப்போ ரெடி பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, நம்ம தமிழ்நாட்டோட முதலமைச்சராக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் தமிழ்நாட்டில் ஒவ்வொரு மாவட்டங்களிலுமே இருக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலை தேர்ந்தெடுத்து விஜய் அவர்கள் வர இருக்காரு. கவர்மெண்ட் ஸ்கூல்னாவே ஐயா அப்படின்னு பார்க்குற பணக்காரங்க முன்னாடி உலக தரத்துக்கு உயர்த்திருக்கிறாரு நம்ம தமிழ்நாட்டோட முதலமைச்சர் விஜய் அவர்கள்.